ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை துவையல் தான் செய்யலான்னு இருக்கேன். இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மழை காலங்களில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சளி பிரச்சனைலாம் இருக்காது. நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வதங்கினதும் மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 7-8 பூண்டு பல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தூதுவளை நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தூதுவளை கிடச்சதுன்னா அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி துவையல் செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த துவையல் அம்மியில் அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் அம்மியில் தான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். போதும் வதங்கினது. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினோடனே எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், அம்மியில் தான் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். வானலில் ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச துவையல் அது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.